அன்றைக்கு 7:15 வரைக்கும் அசம்பிளி நடந்தது. இப்போ ஆளுங்கட்சியில் இருந்தவர்கள் இருந்தாலே நாங்கள் எல்லாமே உட்காந்துருந்தோம். நான் அன்றைக்கி எடுத்தேன், அட்டண்டன்ஸ் எடுத்தேன். எங்கள் ஆளுங்க எவ்வளோ பேர் உட்காந்தாங்கன்னா அன்றைக்கி 53 பேர் உட்காந்தோம் நாங்கள் 7:15 மணி வரைக்கும். ஏன்னா அமைச்சர்கள் பதில் சொல்கிறாங்க, 3 அமைச்சர் அதை உட்காந்து கேட்டுட்டு போன்ற பொறுப்புணர்வோடு தான் நாங்கள் இருந்து உட்காந்துருக்குறோம். இப்படி இடையில நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நுழைச்சி விட்டீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 7:15 கூட இன்றைக்கி முடியுமா? ஏன் இத்தனை பேர் ஏன்னாக்கா எவ்வளோ நேரம் நாங்கள் உட்காந்துருக்கணும், முது வலி வருது, இடைப்பட்ட காலங்கள் இப்படி விட்டுன்னு போனால் டைம் என்னான்றதுக்காக தான் வழி, வேற ஒன்றும் இல்லை. அதனால் அவங்களுக்கு ஏதாவது இங்கே சொன்னதில் அவங்க பேர் சொல்லியிருந்தாலோ ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்கலாம் மொழிய இதில் இடைச்செருகளை வச்சு நான் பேச அனுமதிக்கிறது அதுக்கு முன்னுதாரணம் இல்லை. நான் சொல்றேன் தம்பி, புரியுது. சாரி துணைத் தலைவரை, அதான் இதுக்கு முன்னுதாரணம் ஏற்கனவே இல்லை. அதனால நீங்க அவை முன்னவர் இவ்வளவு நாள் இருக்கிற ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா இல்லையா? பிரச்சனையே உண்டாக்கி இருக்கிற நீ மாண்புமிகு அவை முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர், பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு துணைத் தலைவர் அவர்களே, மாண்பு துணைத் தலைவர் சொன்னதற்கு பிறகு நான் அதிலே கருத்துக்கள் சொல்ல, நீங்களும் சொன்னதற்கு பிறகு கருத்துக்கள் சொல்ல விரும்பவில்லை. இதே நம்முடைய அவைத்தலைவராக இருந்த துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் ஒரு தடவை பேசுகிற போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்ச நேரம் பேசின என்ன தப்புன்னு சொன்னார். ஒரே நிமிடம். இப்ப அவர் ஒரு கருத்து சொன்னார். இப்போ அவை முன்னவர் ஒரு கருத்து சொன்னார். நீங்க எந்திரிச்சு ஒரு ஆள் பேசுங்க. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கே என் நேரு அவர்கள், மாண்புமிகு மித்தவங்களை உட்கார சொல்லுங்க, மித்தவங்களை உட்கார சொல்லுங்க, மித்தவங்க அட்ரஸ் பண்ணுங்க. இல்ல இதுதான் தவறுங்கிறேன். மாண்பு பேரவை துணைத் தலைவரே, அவரோட அவை முன்னவர் அவர்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரணும்னு சொன்னார். நீங்க எங்களுக்கு கொடுக்கறதுல ஆட்சேபனை இல்லை. தாவேகா உறுப்பினர் சார்பா 3 பேத்தையுமே பெண்களை பேச சொல்லுங்க. நாங்களா வேணாங்கிறோம், நீங்க புதுசா இல்லைன்னா எங்களுக்கு ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்க மறுபடியும். அப்ப அதிமுகவுக்கு ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்க, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வாய்ப்பு. அவை முன்னவர், மத்தவங்க சத்தம் போடாதீங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள். இது நான் இந்த கருத்தை எதுக்காக சொல்றேன்னா, இதே சட்டமன்றத்தில் முன்னாள் அவைத்தலைவராக இருந்த நீர்வளத்துறை அமைச்சர் இந்த கருத்தை சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கேன். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், நீங்க மென்ஷன் மட்டும் பண்ணுங்க, புரியுதுங்களா? மென்ஷன் மட்டும் பண்ணுங்க. ஏதாவது விஷயம்னா மென்ஷன் பண்ணுங்க, இல்லன்னா உங்க டைம் வரும்போது நீங்க பேசுங்க. பேசுறதுக்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்க தலைவரே, ஒரு 5 நிமிஷம். சரி, மாண்புமிகு உறுப்பினர் கா வைத்தியலிங்கம், மாண்புமிகு உறுப்பினர் கா வைத்தியலிங்கம்.